நக்கீரன் பேட்டி எடுக்கப்படுகிற போது கூட அவர் வைத்திருந்த ஆயுதங்கள்லாம் அதிலே படம் பிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, காவல்துறையிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகிற துப்பாக்கி காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். எடுத்துக்காட்டு, தினேஷ் உள்ளிட்ட 5 பேர் படுகொலையில் அவர்கள் என்னென்ன துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்பது அரசுக்கு நன்றாக தெரியும். அங்கே போய் அந்த சீப்புக்குள்ள பார்க்கும்போது எந்த துப்பாக்கியும் இல்லைன்னா, அப்ப 5 துப்பாக்கி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆக அரசுக்கும் அதிரடிப்படைக்கும் நன்றாகவே தெரியும். அதனால தான் கிட்டத்தட்ட நெருங்க முடியல. நீங்க எஸ்எல்ஆர் கையில இருக்கு. நின்னு எகிறி அடிச்சாங்கன்னா முடிஞ்சு போகும். வரிசையா பிடிச்சு விட்டுருவாங்களாம். 20 பேர் காட்டை நோக்கி பயணிக்கிறார்கள் அதிரடிப்படை. அதிரடிப்படை வர்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நகைச்சுவையா இருக்கும். ஷூவ மாட்டிக்கிட்டு ஒரு 30 பேர் வருவாங்க. ஒரு யானை எப்படி செடிகளை அடிச்சு ஒடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஏன் வீரப்பனார் வெற்றி பெற்றார் என்றால், அதிரடிப்படையினுடைய தடங்கள் 30 பேர் ஒரு இடத்துல நடந்து போனா எப்படி போய் பார்த்த உடனே இப்படி பார்ப்பாரு, தொட்டு பார்ப்பாரு ஈரம் இருக்கான்னு. அல்லது அந்த தடத்தில் உன்னிப்பாக கவனித்து அதில் பூச்சி ஊறி இருக்கிறதா, அந்த பூச்சி ஊறி இருக்குன்னு சொன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கிறாங்கப்பான்னு கணக்கு பண்ணுவார். ஈரமா இருக்கும், அந்த ஈரத்தில் அந்த தடம் இருக்குன்னா அதை உன்னிப்பாக பார்ப்பார், தொட்டு பார்ப்பார். ஈரம் இருந்துச்சுன்னா இப்போ தப்பாக போயிருக்கிறாங்க, கொஞ்சம் உலர்ந்துருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்கப்பா